தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது இப்பதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸேஷன் சைட்ல சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 44 ஏடி கீழே வர பிசினஸ் ஸ்மால் பர்சன்ஸ்க்கு. அப்படின்னா 44 ஏடில அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசம்டிவ் பிசினஸ் இன்கம் அப்படின்னா ப்ரீ அஷ்யூம்டு பிசினஸ் இன்கம். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ நிர்ணயிக்குது. எதுக்குன்னா ஒரு ரிக்வயர்டு, அதாவது மென்ஷன் பண்ண டர்ன் ஓவருக்கு. இப்ப டர்ன் ஓவர் ஒரு அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். 20% ப்ராஃபிட், 30% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்மால் பிசினஸ் பர்சன். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இன்கத்தை கவர்மெண்டே அஷ்யூம் பண்ணி சொல்லுது. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகும், எவ்வளவு லிமிட் ஆஃப் டர்ன் ஓவர் வேணும், இதோட பயன்கள் என்ன, இதோட குறிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, வாட்ச் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையா கேட்டுக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதாவது டாக்ஸ் வந்து ப்ரீ அஷ்யூம்டு கனெக்ட் பண்ணும்போது யாருக்கெல்லாம் இது தேவைப்படுது, அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் HUF, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்க, அதாவது ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்துறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். LLP அவங்களுக்கு இது சுத்தமா அப்ளை ஆகாது. இந்த ஃபார்ம்குள்ள வரக்கூடாது, இந்த செக்ஷனுக்குள்ள வரக்கூடாது. அவங்களுக்கு செப்பரேட் இருக்கு. 44 AD அவங்களுக்கு அப்ளை ஆகாது, LLPக்கு மட்டும். அதனால இதோட மெயினா டர்ன் ஓவர் லிமிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அப் டு ₹3 crore வரைக்கும் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 50 lakh rupees டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இது பிலோ 3 crore கொண்டு வராங்க. அப்போ இவங்க அப்ளிகபிள் ஆவாங்க. யாரெல்லாம் இதுல பிசினஸ் டைப் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்றவங்க, மேனுஃபேக்சர் பண்றவங்க, ஒரு ஜெனரல் ஸ்டோர் நடத்துறவங்க, அவங்க எல்லாமே இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்மால் டாக்ஸ் பேயர், ஸ்மால் பிசினஸ் பர்சன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் கட்டினா போதும். இதுல டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா கட்டலாம், அல்லது ஏற்கனவே டிடிஎஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க, டாக்ஸ் நம்ம அட்வான்ஸ் டாக்ஸா கட்டியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி கணக்கு போடணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம இந்த நெட் ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 2 டைப் ஆஃப் டாக்ஸ் நெட் ப்ராஃபிட் இருக்கு. அதாவது ப்ரீ அஷ்யூம்டு பிசினஸ் இன்கம், பிரசம்டிவ் பிசினஸ் இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6% ஒன்று இருக்கு, 8% ஒன்று இருக்கு. 8% அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ்ல வர்ற கிராஸ் ரெசிப்ட், அதுல இருந்து 8% எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 50 lakh rupees ஏர்ன் பண்ணிருக்கீங்க கேஷாவே, கேஷ் பிசினஸ் இன்கம் அல்லது கேஷ் பில் போட்டு உங்களுக்கு பணமா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு 8% எடுத்துக்கலாம். 4 lakh rupees காமிக்கிற மாதிரி வரும். அதுதான் பிசினஸ் இன்கம், ப்ரீ அஷ்யூம் பிசினஸ் இன்கம். இதை வந்து டீம்டு ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. அடுத்த போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 6%. டிஜிட்டல் மோட்ல நீங்க பணம் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க செஞ்ச அல்லது சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு, பில் போட்ட ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஏர்ன் பண்ண டர்ன் ஓவருக்கு 6% கால்குலேட் பண்ணா, டிஜிட்டல் மோட்ல வாங்கியிருந்தீங்கன்னா. அப்போ சேம் எக்ஸாம்பிள் 50 lakh rupees டர்ன் ஓவர் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. அந்த 6% டிஜிட்டல் மோடா இருந்ததுன்னா 6%, அதாவது டிஜிட்டல் மோடா நீங்க எல்லா பணமும் கலெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா 6% நம்ம பிளாட்டா எடுத்துக்கலாம். 50 lakh into 6%, 3 lakh rupees காமிச்ச போறோம். இதுதான் கணக்கு போடுற ஒரு விஷயமா இருக்கு. பிளாட்டா காமிச்சு அதை டிக்ளேர் பண்ணி மற்ற இன்கம் கூட ஆட் பண்ணி காமிச்சுக்கலாம். இப்போ மற்ற இன்கம் அப்படின்னா என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ்
நம்ம சேலரி வாங்குற பர்சனா இருந்ததுன்னா சேலரி இன்கம் வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தோம்னா அதுல இன்கம் வருது அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் காமிக்கலாம். அதர் சோர்சஸ் எக்ஸாம்பிள் ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த இன்கத்தையும் கொண்டு வரலாம். அதே மாதிரி ரிலேட்டடா இருக்கிற அதர் சோர்சஸ் பிசினஸ்ல வராது தவிர சேலரியில அல்லாதது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அல்லாதது, இந்த 5 ஹெட் ஆஃப் இன்கத்துல அல்லாதது நம்ம இதுல ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது கூட புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க 2024-25ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது அண்டர் செக்ஷன் 1 and 2A அதுக்கு கீழே வர்ற ஷேர்ஸ், லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம் அப் டு rupees 1,25,000 வரைக்கும் இருக்கிற இன்கத்தையும் இதுல ஆட் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். அப்போ டாக்ஸ் ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். இதைத்தான் அவங்க டீம்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. இந்த 5 ஹெட்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் இன்கம் டீம்டு ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல மெயின் போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுன்னா ஒரு பிசினஸ்க்கு அல்லது நம்ம டாக்ஸ் போர்ஷன்ல போறோம் அல்லது ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வவுச்சர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 44 ஏடியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது, ITR 4 யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு குழப்பம் இல்லாம இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் நீடு இல்லாம பிளாட்டா என்ன கிராஸ் இன்கம் இருக்கு, நம்ம சேல் பில்ல எவ்வளவு இன்கம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதுக்கு பிளாட்டா 6% ஆர் 8% போட்டு ஃபைல் பண்றது ரொம்ப ஈஸியான ஒன்று. அடுத்தது ஆடிட் பண்றதுக்கு அவசியம் இல்லை, டாக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டாம். டாக்ஸ் ஆடிட் பண்ணும்போது தான் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சேல்ஸ் பில் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே மெயின்டைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதனால 44 ஏடி கீழே ஒர்க் பண்றவங்க டாக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆடிட் தேவையில்லை. என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ITR 4. இப்போ பொதுவா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 44 ஏடியில சொல்றாங்களே தவிர நம்ம இன்டர்னலா நமக்கு ஒரு ப்ராஃபிட் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, எவ்வளோ கிராஸ் இன்கம் டேர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு கணக்கு போடணும் அப்படின்னா நீங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணாதான் அது தெரியும். ஆனா 44 ஏடியில டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் மெயின்டைன் பண்றது ஒரு பிசினஸ் பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ஃபாலோ பண்ணி இந்த டீடைல்ஸை ஃபாலோ பண்ணி பண்றது மூலமா நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸ் 5 இயர்ஸ் வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை நேரம் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.